கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சுஜாதாவோட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் கிரைம் ஸ்டோரியோட நான் வந்திருக்கேன். கதையோட பேர் எய்தவன். லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு கதை போட்டிருந்தேன், அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கதையோட பேர் வலை. அது ராஜேஷ் குமாரோடைய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஷார்ட் ஸ்டோரி. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. காரணம், நான் விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்த கதையை அதே ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த கதையும் நான் விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது இந்த கதையோட தலைப்பு எய்தவன் இல்லையா? எப்பவுமே நம்ம பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு கிரைம் நடந்ததுன்னா அந்த பெரிய தலைங்கள்லாம் விட்டுட்டு அம்பு தான் பிடிச்சி நம்ம நோண்டிகிட்டு இருப்போம். அவனுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுப்போம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கதை நடந்துக்கிட்டு தான் இருக்குது உண்மை வாழ்க்கையிலும். அதை பேஸ் பண்ணி ஒரு கதை சுஜாதா அந்த காலத்தில் இருக்காருன்னா அந்த கதையை நம்ம விட்டுடலாமா? வாங்க அந்த கதை என்னன்னு பார்ப்போமே. இதுதாங்க சுந்தர்லிங்கத்தோட பெசன்ட் நகர்ல இருக்கிற ஒரு அழகான வீடு, ஏன் பங்களான்னு கூட சொல்லலாம். சுந்தர்லிங்கம் ஒரு வக்கீல். இன்னைக்கு கோர்ட்டு விடுமுறை நாள். அதனால காலையில நிதானமாவே எழுந்து தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே காபி சாப்பிட்டுக்கிட்டே விளையாட்டு பக்கம் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பேஜ், அந்த பக்கத்துல ஓரத்துல யார் யாரெல்லாம் இறந்தவங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடுறாரு. அவருக்கு எப்பவுமே இந்த பழக்கம் இருக்கு. அதாவது அந்த இறந்தவர்களின் வயதையெல்லாம் தன் வயதுடன் ஒப்பிடுவது தான் இவருடைய வழக்கம். சரி, காஃபி குடிச்சிட்டு அந்த நாற்காலியிலிருந்து எழுந்துக்கலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த அந்நியன் பக்கத்தில் நெருங்கத்தை இவர் கவனிக்கிறார். அப்பதான் இவருக்கு தோணுது, ஐயோ நம்ம வீட்டு நாய் இருந்துதான் நேரம் குறைச்சிருக்கோம், ஆளே உள்ள விட்டுருக்காது. ஆனா இன்னைக்கு பார்த்து மரகதம் அதான் அவருடைய வைஃப் வாக்கிங்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு செக்யூரிட்டி கார்டு வேற போட்டிருக்காங்க, பாரி ஏஜென்சில இருந்து. போன வாரம் தான் போட்டாங்க. அவரும் பாதுகாப்புக்காக மரகதத்தோட போயிட்டாரு. இது மாதிரி ஒரு டைம்ல இவன் உள்ள வரான். ஒரே வினாடியில சுந்தர்லிங்கம் அவனை கவனிக்கிறாரு. அவன் முகத்தை பாக்குறாரு. நடுத்தர வயதா தெரியுது. சதுர முகம், மாநிறம், காலரே இல்லாத ஒரு சட்டை, அதனுள்ள ஒரு சங்கிலி வேற இருக்குது. மீசையின் அடர்த்தியான காதோர முடியை கூட அவர் கவனிக்கிறாரு. ஒரு விதத்தில் இவனை உள்மனதில் ஏற்கனவே எதிர்பார்த்திருப்பாரோ அப்படின்றலாம் தோணுது. உடனே சுந்தர்லிங்கம் அவனை பார்த்து, யாரப்ப நீ? சாரை பார்க்கணும். என்ன விஷயமா? சார், ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும். நம்பா, அதுக்கெல்லாம் தம்புச்செட்டி தெருவில் ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க வாப்பா அப்படின்னு சொல்லி முடிப்பதுக்குள்ளவே அவன் முதுகுல ஒளித்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுப்பதை இவர் பார்த்தார். வாசல்ல வேற ஆட்டோ ரிக்ஷா இன்ஜின் ஓடிட்டே இருக்குது, ஆஃப் பண்ணாம. ஆபத்து என்று அவர் மனசுக்குள்ள நினைக்கிறதுக்குள்ளவே அவன் நேரா மார்பை குறி வைத்து ஒரே குத்து குத்துறான். சற்று திரும்பி விட விலா எலும்புக்குள் தாக்குதலின் வேகத்தினாலும் பலத்தினாலும் மென்மையான தசைக்குள் புகுந்து கத்தியின் நீளத்துக்கு அதிகமாவே கிழித்தது. தடுமாறி சுந்தர்லிங்கம், மரகதம் மரகதம் மணி அப்படின்னு அவருடைய வைஃபையும் அவனுடைய மகனையும் கூப்பிட்டுக்கிட்டே அலறாரு. இந்த முறை கழுத்துல மற்றொரு ஆயத்தால மண்டை மேல் பக்கவாட்டில் பாய்ந்து நெற்றிக்கு அருகில் பட்டு வலது கண்ணை சேதப்படுத்தி தாடைக்குள் பாய்ந்து வராந்தாவில் அலங்காரத்துக்கு வைத்திருந்த டெரக்கோட்டா குதிரை மேல் ரத்தம்லாம் தெரிக்குது. அதெல்லாம் இந்த விஷுவல என்னால காமிக்க முடியாது. இந்த ரத்த சேதத்தில் அவர் நினைவு இழப்பதற்கு முன் அவன் முகத்தின் தழும்பையும் வியர்வை நாற்றத்தையும் மூச்சில் சாராய நெடியும் அவர் உணர்ந்தார். இவருடைய இந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் ஓடி வர்றதுக்குள்ள இவன் ஒரு ஆட்டோ ஏற்கனவே ரெடியா இருந்தது இல்லையா, அந்த ஆட்டோல ஏறி அப்படியே பறந்துடுறான். அந்த தெரு முனைக்கு போன உடனே இன்னொரு ஆட்டோ இருக்கு, அதுல மாறி அந்த ஆட்டோ கூட்டத்தோட கூட்டம் ஓடி போயிடுது. 40 அடி தூரத்துல ஒரு டிவி சீரியலுக்கு படம் பிடிக்க டிஃபன் பாக்ஸ், ஜெனரேட்டர் எல்லாம் இறங்கி கொண்டு இருந்தன. அவங்க கூட இதை யாருமே கவனிக்கவில்லை. ஆனா சுந்தர்லிங்கம் மயங்கி விழுந்துட்டார். அவருடைய சன் ஷேவிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த அலறல் சத்தம் கேட்டு அச்சு பிடிச்சி கீழே இறங்கி பாக்குறான். ஒரு நிமிஷம் அவன் தடுமாறி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கார்ல ஏத்திக்கிட்டு அவரை ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறான். அங்க போனா இது போலீஸ் கேஸ்ன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செஞ்சு ஆம்புலன்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லும் வழியில் அவர் ரொம்ப மயக்கமாயிடுறாரு. மிகுந்த ரத்த சேதத்தில் அழுத்தம் குறைந்து மூச்சு நூல் போல வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. அவருக்கு இதயம் கூட நின்று போகும் அவசரத்தில் இருந்தது.
எமர்ஜென்சியில் அவருக்கு ரத்தம் மணிவாசகம் தான் கொடுத்தான். வெளிப்புற காயங்களை மிக கவனமாக சுத்தம் செய்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க, தையல் போட்டாங்க. மார்பில் பாய்ந்திருந்த கத்தி குத்து அகல குறைவாக, ஆனால் 8 இன்ச்சுக்கு மேல் ஆழமாக இருந்த அதன் பாதையில் டிஷ்யூக்களை எல்லாமே சேதப்படுத்தி இருந்தது. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மாலை 5 மணி. அந்த நேரம் டெலிவிஷன் கேமராக்களும் நிருபர்களும் ஆஸ்பத்திரியை சூழ்ந்து கொள்ள, அதே நேரத்தில் போலீஸ் டிஐஜியும் வராரு. அவரை பார்த்த உடனே நிருபர்கள் சராமாரியாக கேள்வி கேட்கிறாங்க. மணிமோகன் ஆளுங்க தான் செய்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா? நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஆஸ் யூசுவலா எல்லாரும் சொல்ற பதில் தான் அவரும் சொல்றாரு. கொலைக்காரனை பிடிச்சிருவீங்களா? முதல்ல இது கொலை இல்லை, கொலை முயற்சி. சுந்தர்லிங்கமும் உயிருடன் தான் இருக்கிறார். ட்ரோமா வார்டில் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறார். இது ஏற்பாடு செய்த கொலைன்னு நாங்க எந்த முடிவுக்கும் வரல. கொலை முயற்சி செய்தவனை பிடிச்சிருவீங்களா? அதுக்கு தானே போலீஸ் இருக்கு. பிடிக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு கோபமே வரல என்று சிரித்தார் டிஐஜி. ஆட்டோ நம்பர் தெரியுமா? இந்த பாருங்க, முதல்ல ஆட்டோவானே கன்ஃபார்ம் ஆகல. அவருக்கு நினைவு வந்த பிறகுதான் மற்ற விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும். அவர் குத்தப்பட்ட சமயத்துல பக்கத்துல யாருமே கிடையாது. 40 அடி தள்ளி தான் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்களும் யாருமே இதை கவனிக்கல. போலீஸ் என்ன செய்யும் சொல்லுங்க? சுந்தர்லிங் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காரு, கொடுக்க வேணாம்னு மேலெடுத்து உத்தரவு வந்தது உண்மையா? சுத்த போய். அவர் எங்கிட்ட ப்ரொடெக்ஷன் எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு அத்தோட பதில்களை சொல்றது அவர் நிறுத்திட்டு கிளம்பிட்டார். சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சுந்தர்லிங்கத்துக்கும் அவர் மனைவி மரகதத்துக்கும் நிகழ்ந்த உரையாடலை இப்ப பார்க்கலாம். மரகதம் சொல்றாங்க, எதுக்குங்க உங்களுக்கு வம்பு? அவன் ஆளை வச்சு அடிப்பானாங்க. இப்பவே நீங்க பாருங்க, கோர்ட்டுக்கு போயிடுறீங்க. தினம் 2 போன் கால் வருது தெரியுமா? தாலி அறுக்கணுமான்னு கேக்குறான். உன் புருஷனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, கேஸ வாபஸ் வாங்க சொல்லுன்னு ரொம்ப மிரட்டுறாங்க. சுந்தர்லிங்கம் சொல்றாரு, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மரகதம். பின்ன எதுக்கு தாங்க பயப்படணும்? இந்த பாரு, கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் தான் பயப்படணும். இல்லங்க, எனக்கு இந்த மணிமோகனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அடிப்போடி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்லிங்கம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவன்லாம் மந்திரியா இருக்க லாய்க்கே இல்ல. சாராய சாம்ராஜ்யம், அவாலா மார்க்கெட்னு கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கான். இவன் தொழிற்சாலையில வர்க்கர்ஸ் கேஸ்ல ஒரு முறை நான் அப்பியர் ஆனேன். எத்தனை ஊழல் தெரியுமா? ரிஜிஸ்டர்ல ஒரு சம்பளம், கொடுக்கறது ஒரு சம்பளம். லேபர் லாவுக்கு பயந்து பெர்மனன்ட் ஆக்காம 6 மாசத்துக்கு ஒரு முறை டிஸ்மிஸ் செஞ்சு மறுபடியும் வேலைக்கு எடுத்துக்கிற ட்ரிக் இருக்கு. 200 பேர் அப்படி செஞ்சிருக்கான். வயச அதிகமா சொல்லி சைல்ட் லேபர் ஒரு 15 ரூபாய் சம்பளம் உயர்த்த அழறான். அவன் 15 நாளைக்கு ஒரு முறை வெளிநாடெல்லாம் போறான். கட்சிக்காக ஓப்பனாவே இன்டர்வியூ ஒன்றுக்கு 1 லட்சம் வச்சாதான் பேட்டியே கொடுக்கறானா பாத்துக்க. தினம் 20 பேர்கிட்ட வாங்குறான். இப்படி அவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. இந்த உலகத்தையே நீங்க தித்திடுவீங்களா? இல்ல, மணிமோகன் ஒரு டெஸ்ட் கேஸ். நான் எடுக்கிறதெல்லாமே டெஸ்ட் கேஸ் தான். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் லா, கன்சியூமர் மேட்டர் இப்படிதான் எடுப்பேன். மணிமோகன் மாதிரி ஆளுங்களை எல்லாம் கேள்வி கேட்காம சுற்றுவாங்க. சைனா போல இருக்கிற நாட்டுல அங்கேயும் கரப்ஷன் இருக்குன்னு கல்கண்ட்ல படிச்சிருக்கனே. கரப்ஷன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஏன் அமெரிக்காவில் இல்லையா? ஆனா அதை எதிர்த்து போராடுறவங்களும் எல்லா இடத்துலயும் என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இங்க நானும் ஒருத்தர் தான். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராம்குமார் தன் டீனுடன் பேசிய உரையாடலை இப்ப பார்க்கலாம். டீன் சொல்றாரு, என்ன ராம், எப்படி இருக்காரு புரட்சி வக்கீலு? ராம்குமார் சொல்றாரு, சுந்தர்லிங்கம் ஸ்கல்ல அடிபட்டு கனெக்ஷன் உள்ள கொஞ்சம் ரத்தம் கசிந்து கட்டி தட்டி போயிருது. ஸ்கேன்ல நல்லாவே தெரியுது. காயங்கள் எல்லாம் நல்லாவே ஆறிக்கிட்டு வருது. ஸ்டிச்சர் போட்டதெல்லாம் கூட. நல்ல வேலை டயபெட்டிக் இல்ல. டீன் சொல்றாரு, தெரியுது. மூளையில கட்டி கரையத்துக்கு மருந்து கொடுத்துருங்க. ரொம்ப பேஜார் கேஸுங்க. பத்திரிக்காரனவ, போலீஸ்காரனவ, ஜிடியூல இருந்து ஒரு பொம்பளை உயிரை எடுக்கிறா. பேட்டி கொடு, விவரம் எப்படி வரும்னு. ராம் சொல்றார், சுயநினைவு யார் தாக்கினார்கள் என்கிற விவரம் வெளிப்பட 1 வாரமாவது ஆகும் சார். பழைச்சுக்குவார் இல்ல? பழைச்சுக்குவார் சார். ஆனா ஒரு கண்ணு போயிருச்சு. க்ளோஸ் ஐ தான் பொருத்தணும். முகத்துக்கு குறுக்கே ஒரு தழும்பு. ஆனாலும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். கத்தி குத்து இதயத்தை 1/2 இன்ச்சில தவற விட்டுருக்குன்னா பாத்துங்க. 1 வாரம் கழிச்சு சுந்தர்லிங்கம் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. டிஸ்சார்ஜ் ஆகி காரில் இருந்து இறங்கியவரை கண்ணீருடன் வரவேற்றால் மரகதம். உயிர் பிழைச்சு வந்தீங்களே, அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருவோம். இல்ல மரகதம், இப்ப டயர்டா இருக்கு. டிஐஜி வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. உங்க கண்ணு
உங்க கண்ணு என்னாச்சுங்க? ஒரு கண்ணு போனதுதான். எதையோ கோலி குண்டை வச்சு பொருத்தி இருக்காங்க. ஊசி நூல் கோக்க சிரமமா இருக்கும்னாங்க. படிக்கிறதுல அதிக ஸ்ட்ரெயின் வேண்டாம்னு சொன்னாங்க. அதுவும் இடது கண்ணு. அழுவாத கண்ணு. நீ சொன்னாப்ல உயிரோட திரும்பினதே பெருசு. காயெல்லாம் ஆறிடுச்சு, தழும்பு போயிடும். இந்த தழும்பு ஆனா இன்னொரு தழும்பு போகாது. ஐயோ, இந்த வக்கீல் வேலையே வேணாங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது கம்பெனில லீகல் அட்வைசர் வேலை பாத்துங்க. பையனும் படிப்பை முடிச்சிருவான். ஊருக்கு பிராது கொடுத்து அலைஞ்சு உசுர விட்டது போதுங்க. என்னங்க இத்தனை ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், கம்முனே இருக்கீங்களா? ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. கடவுள் காப்பாத்துவார். உங்களை திருத்தவே முடியாதுங்க. டிஐஜி சுந்தர்லிங்கத்தை பார்த்து நலம் விசாரிக்க வந்த போது நிகழ்ந்த உரையாடல் இது. டிஐஜி சொல்றாரு, மிஸ்டர் சுந்தர்லிங்கம், சும்மா ஒரு கட்டசி விசிட் தான். உங்க கேஸ் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க எப்போ ஐடென்டிபிகேஷனுக்கு வர முடியும்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு நாங்க வந்து செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்கோம், பாத்தீங்களா? சுந்தர்லிங்கம் சொல்றாரு, கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆள? 4 பேரை புடிச்சு வச்சிருக்கோம் சார். இந்த மாதிரி காசு வாங்கிட்டு கொலை செய்யற 4-5 கும்பல் இருக்கு. எல்லாருக்கும் கான்டாக்ட் உண்டு. ஹிட்மேன் போலீஸ்லயும் இவங்களுக்கும் தொடர்பு உண்டு. நீங்க குத்தப்பட்ட உடனே அவங்கள சேகர்னு ஒருத்தன் கன்னியாகுமரியில தக்லைன்னு ஒரு ஊர்க்காரன் தலைமறைவாயிட்டான். 6 இன்ச்சு 8 இன்ச்சு கத்தியெல்லாம் அவன் தான் பயன்படுத்திட்டு ஆட்டோ மாத்தி போயிடுவான். இப்பதான் 1 மாசம் விட்டு மெட்ராஸ் திரும்பி இருக்கான். அவனாதான் இருக்குன்னு தோணுது. உங்களை குத்தினவன் முகம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த முகத்தை நான் மறக்கவே மாட்டேன். தட் மேக்ஸ் அவர் ஜாப் ஈஸி சார். மேலும் உங்க கேஸ் ரொம்ப பாலிட்டிக் ஆயிடுச்சு சார். யாரையாவது கைது பண்ணியே ஆகணும். பத்திரிக்காரங்க தொலைக்கிறாங்க. அதுவும் அந்த தனியார் டிவில இருந்து மாயான ஒரு பொண்ணு இருக்கு, என்னென்னமோ கேக்குது வரம்பில்லாம. நீங்க சேகரோ எவனோ அவனை பிடிச்சு என்னங்க பிரயோஜனம்? அவன் ஒரு அம்புங்க. எய்தவன் யாரு சார்? முதல்ல அடையாளம் சொல்லுங்க சார். அப்புறம் அவனை செலுத்தியது யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவனை செலுத்தியது மந்திரின்னு தெரிஞ்சா மந்திரி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உடனே டிஐஜி கொஞ்சம் தயங்குறாரு. தயக்கத்துக்குன்னு சொல்றாரு, நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது. ஆனா மினிஸ்டருங்க எல்லாருமே தடயங்களை மறைச்சிருவாங்க சார். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லயே திணறாங்களே. எதையும் கோர்ட்ல நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டா நீங்க இந்த கோணத்தை விட்டுறது தான் நல்லது. மழுப்புறீங்க. நான் கேட்கறது, ஒரு மந்திரி தான் குத்த வச்சான்னு அவன் சொன்னா அந்த மந்திரியை கைது பண்ண மனோபலம் உங்களுக்கு இருக்கா? சந்திரலேகா கேஸ்ல என்ன ஆச்சு? ஏன் விட்டீங்க? நீங்களும் மாயா மாதிரியே கேள்வி கேக்குறீங்க சார். ஒரு முறை நான் அபிஷியலா இல்லாம தனியா வரேன், அப்ப பேசலாம். அடுத்த சனிக்கிழமை வச்சுக்கலாமா? என்ன அடையாளம் பிரேடு? 5 பேர்ல யாரு நீங்க அடையாளம் காட்டணும்? எய்தவன் இருக்க அம்பை கொண்டு வர்றீங்க. அம்பையும் அடைக்கணும் இல்ல சார்? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க டிஐஜி சார். அந்த சேகர்னு சொன்னீங்களே, அவனை முதல்ல கூட்டிட்டு வாங்க. டிஐஜி யோசிச்சு விட்டு, இல்லைங்க அது முறைப்படி தவறுங்க. முதல்ல ஐடென்டிபிகேஷன் பிரேடு நடக்கணும். அப்புறம் அவன் தான் நிச்சயமான்னு தெரிஞ்சா தனியா அழைச்சிட்டு வரேன். அவனை எல்லாம் அடிச்சு கிடிச்சு வழுக்கி கொண்டு வர முடியாதுங்க. சரியான உதை தாங்குவாங்க. அவன்லாம் அடிக்கிறதுக்கு இல்லைங்க. அத்தோட இந்த உரையாடல் முடியுது. எக்மோர் கமிஷனர் அலுவலகத்தில் அந்த ஐடென்டிபிகேஷன் பிரேடு வந்து நடைபெற்றது. கொண்டு வந்த அந்த 5 பேர்ல சுந்தர்லிங்கம் பார்த்த மாத்திரத்திலேயே சேகர்னு அடையாளம் கரெக்டா காமிச்சிடறாரு. உடனே டிஐஜி, எப்படி சொல்றீங்க? முகத்துல தழும்ப நான் மறக்கவே மாட்டேங்க. அவ்வளவு கிட்டத்துல பார்த்தேன்ல. கை பாருங்க வேர்த்து இருக்கு, முகம் கூட பாருங்க. இவன் கூட கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன். ஏற்பாடு பண்றேங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்லிடுவா நிஜ குற்றவாளியை கைது பண்ணி ஆச்சுன்னு. நான் பேசிட்டுறேங்க முதல்ல என்றார் சுந்தர்லிங்கம். கமிஷனர் ஆபீஸோட பின்பகுதியில கார் பார்க் அருகில் தனியான ஒரு இருண்ட ஒற்றை பல்ப் அறையில சேகர் என்பவன் அழைத்து வரப்பட்டான். வெளியில காவல் படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க இருவருக்கும் நிகழ்ந்த உரையாடலை இப்ப பார்க்க போறோம். சுந்தர்லிங்கம் கேக்குறாரு சேகரை பார்த்து, உன் உண்மை பேர் என்ன? சேகர் சொல்றாரு, என்னவா இருந்தா உனக்கு என்ன? எனக்கு நிறைய பேர் இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி காலையில பெசன் நகர்ல என் வீட்டுக்கு வந்து கத்தியால வயிற்றுல குத்திட்டு மண்டை மேல கீறிட்டு போனியே, இத பாரு என் கண்ணு போச்சு. சட்டையை கயிற்றி தழும்ப கூட பாருன்னு சொல்றாரு. நான் சாவலடா, என்ன சாவடிக்க முடியாது. அதுக்கு சேகர் சொல்ற, அப்படி இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்ற? எத்தனை முறை நீ ஜெயிலுக்கு போயிருக்க?
எத்தனையா இருந்தா உனக்கு என்ன? நான் ஒரு வக்கீல், உன்னை 15 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். உன்னை பார்த்தது நான் ஒருத்ததான், தெரிஞ்சுக்கோ. நீ தான் நான் அடையாளம் காட்டிட்டா அவ்வளவுதான், உன் லைஃப் காலி. உள்ள போனா வெளியே வரவே முடியாது. சொல்லு, உன்னை அனுப்பினது மணிமோகனோட ஆளுங்க தானே? எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை அடிச்சு உதைச்சாலும் எந்த விவரமும் கிடைக்காது. நல்லா உத தின்னும் சார் நானு. அப்ப என்ன செஞ்சா விவரம் கிடைக்கும்? இந்த பாரு, எனக்கு மந்திரியும் தெரியாது, முந்திரியும் தெரியாது. காதர் பாட்சான்னு ஒரு பார்ட்டி வருவான். இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது, இந்த விலாசத்துல பார்ட்டி இருக்குதுன்னு காட்டிடுவான். 3 நாள் பார்த்து வச்சுட்டு தீர்த்துருன்னு சொல்லுவான். கையில காசு, மெயில குத்து, அவ்வளவுதான். ஆளை விடு. என்ன தீர்க்க சொன்னாங்களா, காயப்படுத்த சொன்னாங்களா? அத சொல்லு. கட்சியில உன்னை தீர்க்க தான் சொன்னாங்க. காயப்படுத்தணும்னா கதையே வேற, ரூட்டே வேற தலைவரே. சும்மா 4 தட்டு தட்டு போயிடுவேன் நானு. உன்னை மார்ல வச்சுதான் சாமியா குத்தன. ஆனா கொஞ்சம் அதிகப்படியா சரக்கு ஏத்திருந்தால கை கொஞ்சம் நடுங்கிடுச்சு. தப்பிச்சுக்கிட்ட, சாவல. மண்டைக்கு தான் குறி வச்சான். ஆனா நீ தான் முட்டாள்தனமா திரும்பி கண்ணில் வாங்கிட்ட. அது உன் தப்பு. முதல்ல சும்மா ஒரு கீரல் கீறிட்டு பயம் காட்டிட்டு தான் வர சொன்னாங்க. அன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க, பார்ட்டி ரொம்ப பேஜார் பண்ணுது, தீர்த்துருன்னு. உனக்கு எத்தனை பணம் கொடுத்தாங்க? எவ்வளோ? 7,000 சில்லற. இன்னும் 2 ரூபாய் வரணும். இப்போ மேன் ஸ்லாட்டர்னு சட்டத்துல உனக்கு சிறை தண்டனை நிச்சயம் வாங்காம நான் உன்னை விட மாட்டேன்னு சுந்தர்லிங்கம் கோபமா சொல்றாரு. எனக்கு வக்கீல் வைப்பாங்க, பெயில் அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு காதர் பாய் சொல்லியிருக்காரு. இதுக்கு முந்தைய இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு மார்வாடியை குத்தனப்ப. இப்ப கண்டிப்பா மாட்டாங்க. கேஸ் சூடாயிடுச்சு. யாரும் உனக்கு பெயில் அப்ளிகேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாத்துக்கிட்டே இரு. அப்படிங்கிறியா நீ? பெயில் போட்டா கூட கடுமையா அதை நான் எதிர்ப்பேன். இந்த கேஸ்ல யாரும் தலையிட மாட்டாங்க. நீதிபதிகளே பயப்படுவாங்க. நீ தப்பியறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்றீங்க சார்? மந்திரி யாருன்னு எனக்கு தெரியாது சார். சொல்றேன்ல, நான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க பார்ட்டி சார். பெரிய மனுஷனுக்காக தொழில் செய்யறமே தவிர பெரிய மனுஷன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. மிஞ்சி போனா அந்த கட்சி தொண்டனுங்க அல்லது அந்த பேட்டை ரவுடிங்க, கலெக்ஷன் மாஸ்டர் தான் எங்களுக்கு தெரியும். ஏதாவது குடும்பத்தை வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, கடையை கொளுத்தணும்னு சொல்லுவாங்க. புறம்போக்கில் கடை போடுறப்போ துணை போனோம், கொருக்குப்பேட்டை, அபிராமிபுரம், இப்படிலாம் அந்த மாதிரி ஏரியாலாம் கூப்பிடுவாங்க. அங்கதான் போவோம். எவனுக்கு காரியம் செய்யறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏதோ வவுத்து பழப்புக்காக 5-10க்கு பழுது இல்லாம செய்யறோம். அகஸ்தியர் கோயில்ல கூட கலசம் திரேடலாம் வரையாடினாங்க. நான் போகலையே. இந்த வருஷம் கூட மாலை போடலான்னு இருக்கிறேன் சார். இந்த பாரு, 15 வருஷமாவது உனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். கமிஷனர் வேணா கேட்டுப்பாரு. நல்லா யோசிச்சு சொல்லு. இளமையா இருக்கிற உன் வாழ்க்கையில முக்கியமான அந்த 15 வருஷத்தை சிறை சாலையிலே நீ கழிக்க போறியா? சேகர் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, கலவரமும் வந்துடுச்சு முகத்துல. இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க அப்படின்றான் சேகர். சேகர், நீ செஞ்ச பாரு காரியம் அது ரொம்ப அறக்குறை. வெற்றத்துல இது போல ஒரு கத்துக்குட்டி போல இருக்க கூடாது, புரியுதா? அதுவும் காலையில இது மாதிரிலாம் செஞ்சிருக்க கூடாது நீ. மேலும் உன்னுடைய பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியுது. அதாவது 6 இன்ச்சு கத்தியை பயன்படுத்துறது, அப்புறம் ஆட்டோவில் ஓடிட்டு தெருமுனையில் இன்னொரு ஆட்டோவை பிடிக்கிறது, இல்லைன்னா மோட்டார் சைக்கிள் பிடிக்கிறது, இதெல்லாம் போலீஸ் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சுலபமா கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன சொல்ற வாத்தியார? புரியும்படி சொல்லு. இந்த பாரு, ஒவ்வொரு தடவையும் நீ பேட்டனை மாத்தணும். அடுத்த கொலை செய்யறப்ப ராத்திரியில போகணும், கத்தியால குத்தக்கூடாது. துப்பாக்கி பழகிக்கோ, ரைஃபிள், AK-47 அப்படி. இல்ல வாத்தியாரே, நான் ரொம்ப சில்ற ஆசாமி. எனக்கு என்ன நீ தமாஷு பண்றதுன்னு பச்சி சொல்லுது. தமாஷு இல்ல சேகர், நான் கத்து கொடுக்குறேன். போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்போ உன்னை காட்டி கொடுக்க போறதில்ல. இவன் தான் சந்தேகமா இருக்குது, ஐ எம் நாட் ஷுவர்னு சொல்லி உன்னை விடுதலை செய்திடுறேன். ஒருத்தன் கெடுதல் செஞ்சாலும் அவன் வெட்கப்படும்படி நன்மை செய்திடணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சேகர், நீ படிச்சிருக்கியா? பாளையங்கோட்டில் இருக்கிறப்போ 6வது கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன காப்பாத்த போறியா? என்ன சொல்ற நீ? ஆமா, உன்னை காப்பாத்த போறேன். அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? திருந்திடணுமா? இல்ல கதற்குள்ள மாட்டிக்கிட்டு சுதந்திர தினத்துல கொடி ஆட்டணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அடுத்த முறை காரியத்தை நீ சுத்தமா செய்யணும். யாரும் நீதான் கண்டுபிடிக்க முடியாதபடி வேட்டைக்கு போன தடயங்களெல்லாம் நீ மறைச்சிடணும். நான் தான் உன்னை ஏவினேன்னு தெரியவே கூடாது. சரியான சந்தர்ப்பம் பார்த்து கிரீன்வேஸ் ரோட்ல அந்த வீட்டை நீ கண்காணிக்கணும்.
எப்போ கோட்டைக்கு போகிறான், எப்போ வாக் போகிறான், எப்போ சின்ன வீட்டுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ராத்திரியில் ரைஃபிள் வச்சு சுடணும். ஸ்தலத்தை விட்டு விசில் அடிச்சுக்கிட்டே நடந்து போகணும். எல்லாமே நான் சொல்லித்தரேன் உனக்கு. யாரை சார் சுடணும்? அட, அந்த மணிமோகனை தான் சொல்கிறேன். அதுக்கு என்ன விலை தெரியுமா? உன் விடுதலை, 15 வருஷம் சுதந்திரம். சேகர் நல்லாவே யோசிக்கிறான். கடைசியா சரின்னு ஒத்துக்கிறான். இப்படிதாங்க இந்த கதையை முடிக்கிறாரு சுஜாதா அவர்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.